செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் ஆகியோர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு கையொப்பமிட வரவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. குதிரைபேர வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரர் அசோக் குமாருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. அதனை ஒட்டி இன்று கையெழுத்திட வேண்டும். ஆனால் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் இன்று ஆஜராகவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று முதல் தினமும் காலையும் மாலையும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தாரணி இணைப்பில் இருக்கிறார். தாரணி, வணக்கம். இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் அருணா. தமிழக வெற்றிக் கழக ஆட்சியை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டி எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்ஜாமீன் நேற்று வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தினமும் காலை மாலை 2 வேளையும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையோடு முன்ஜாமீனானது வழங்கப்பட்டிருந்தது. போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ள 5 பேரிடம் விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த தமிழக வெற்றி கழக அரசை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டியதில் செந்தில் பாலாஜிக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் சம்பந்தம் இருப்பதாக நேற்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே இந்த வழக்கில் 6க்கும் மேற்பட்டோர் கைதாகிய நிலையில் அவர்களின் வாக்குமூலத்தை வைத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் இந்த வழக்கில் சம்பந்தம் இருப்பதாகவும் அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் தங்களிடம் இருப்பதாகவும் காவல்துறையினர் நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று அறிவித்திருந்த நீதிமன்ற தீர்ப்பில் செந்தில் பாலாஜி தினமும் காலை மாலை 2 வேளையும் மற்றும் அசோக் குமார் ஆகிய 2 பேரும் காலை மாலை 2 வேளையும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் முன்ஜாமீனானது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது இன்று திருவல்லிக்கேணிக்கு வரவிருந்த செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் ஆகிய இருவரும் வரவில்லை என்னும் தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. நேற்று நீதிமன்ற உத்தரவு நகல் வந்துட்டு இன்னும் செந்தில் பாலாஜிக்கும் அசோக் குமார் ஆகிய இருவருக்கும் கிடைக்கப்பெறாததால் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் இன்று காவல் நிலையத்தில் கையெழுத்திட வரமாட்டார்கள் எனும் தகவல்களும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அருணா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி தாரணி.